ரீதரமா ஷதலா ஹசதரா பௌஷதரமா. யாரெல்லாம் அப்படியே ஒருவேளை அந்நிய பாஷையில லீட் ஆச்சுன்னா ஓகே, அப்படியே பேசுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஓ ரமா ஷக்கர பேதரமௌ ஷதரமா. ஓ ரமா ஸ்ரீதிரிபி லஹதரமௌ ஷதரபா. Thank you, Holy Spirit. Rika Ramasha Dalahasi Tirimi. O Ramasha Dalatirimi Karabusha Darabu. O Ramasha Dalahasi Tiribi. பரிசுத்தாவியானோட ஃப்ளோக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். Let nothing be stopped in the name of Jesus. ஏன்னா பரிசுத்தாவியானவர் நதின்னு நாங்கள் சொல்லுகிறோம். அது அப்படி புரிந்து இருக்கிறோம். அப்படி வேதம் எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறது. அதனால it never stops, it flows. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மாதிரி எங்களுக்குள்ள காரியங்களை எல்லாம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்க முடியாது. ஏன்னா ரிவர் ஃப்ளோஸ், ஒரு ஃப்ளட் வரும்போது எப்படி அதை முன்னாடி நின்று யாரும் தடுக்க முடியாதோ, வெள்ளம் வரும்போது எப்படி எல்லாவற்றையும் சமனாக்கிட்டு போய்கிறதோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய வெள்ளம் எங்களுக்குள்ள பெருக்கெடுக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிற மேலான காரியங்கள் எது எல்லாம் அன்னீவனா இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க ஈவனா இந்த பரிசுத்த வெள்ளம் ஆண்டவரே மாற்றுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஈக்குவனாமிட்டின்னு எங்களோட பேசுனீங்கப்பா. தண்ணியோட தன்மை என்னன்னா, ஒரு டம்ளர்ல விட்டா அது ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிட்டு நிக்காது. ஏன் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? ஒரு பாத்திரத்துல தண்ணி விடும்போது என்ன ஆகுது? இட் இஸ் ஆல்வேஸ் ஈவன். அது எந்த பாத்திரமா இருந்தாலும் வாட் எவர் யூ கீப், அது அப்படியே ஈவனா சமநிலைப்படுத்தும். சோ பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான். நமக்குள்ள அவரு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் போது, அவரு இருந்து நமக்குள்ள ஃப்ளோ ஆக இடம் கொடுக்கும் போது, நமக்குள்ள இருக்கிற இம்பேலன்சஸ், நமக்குள்ள இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு நமக்கு தெரியாத இருக்கிற விஷயங்கள், வெளியில இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சமனாக்கும். சமனாக்கும்னா there will be no ups and downs. ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் டவுனா இருக்கு, அப்படி இல்லாம ஒரு இன்கன்சிஸ்டன்சி எல்லாம் மாற்றி அப்படி ஒரு சமநிலைப்படுத்தும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ரிசீவ் யுவர் மினிஸ்ட்ரி. எங்க அக்னாலேஜ் பண்றோம். நாங்க எங்க வாழ்க்கையில எத்தனையோ ஏரியால அப்படி இருக்குப்பா. எங்களுக்கு எத்தனையோ விதங்கள்ல நாங்க ஒருவேளை சமநிலையில இருக்கணும், பேலன்ஸ்ல இருக்கணும், நிதானத்துல இருக்கணும் நாங்கள் நினைக்கும் போதும் எங்களால முடியாமல் போகிற காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. ஆனா we really really trust and accept your ministry. உங்களுடைய ஆண்டவரே மினிஸ்ட்ரியை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை, நீங்க ஆழமான காரியங்களை செய்கிறதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் வரும்போது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி எங்களை நாங்க மனப்பூர்வமா எங்களை சரண்டர் பண்றோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீதரமா ஷதலஹா திரிமே கரபூஷதரமா. எங்களுக்கான வார்த்தை எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. எங்களுக்கான ஆண்டவரே பிரசன்னத்தை எங்களுக்குள்ள நிரப்புகிறதுக்காக நன்றி. பரிசுத்த அக்கினி வரும்போது எந்த காரியம் அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதுன்னு எங்களுக்கு அந்த நிறைவை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அந்த அஷூரன்ஸ் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் மை ஸ்பிரிட் அப்படின்னு நீங்க எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. எங்களால ஒரு வேலை சுய பலத்துல நிறைய விஷயங்களை இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி முடிவு பண்ணிடலாம், இப்படி அப்படின்னு நாங்க பிளான் பண்ணி ஒருவேளை அதனால முடியாம நாங்க ஒருவேளை சிக்கியிருப்போம். இஃப் எனிபடி இஸ் காட் அப் லைக் தட், ஒருவேளை மைட்னால பண்ணிட முடியும், எக்ஸ்பீரியன்ஸ்னால முடியும், என்னுடைய பிரதானங்களால படிப்புனால எல்லாத்தையும் என்னால முடிஞ்சிரும்னு ஒரு வேலை நினைச்சு, இஃப் யூ ஸ்டார்டட் சம்திங் அண்ட் யூ ஸ்டக் சம்வேர், அது அப்படியே நிறுத்தி இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிற சுச்சுவேஷன் ஒரு வேலை இருக்குமானால், யூனோ இட் இஸ் ஓகே. ஏன்னா நம்ம அப்படி மட்டும் விட்டுடுற ஆண்டவர்ல. நாட் பை மட், நாட் பை பவர், பட் மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட். இதெல்லாம் எப்படி தொடங்கிருச்சுன்னா அதெல்லாம் he doesn't care. But when you welcome his presence, everything will be done for you in Jesus name. ஆவியானவருடைய வழிக்கு விட்டு கொடுத்து by but my spirit says the Lord நாங்க நம்பும் போது எல்லா காரியத்தையும் அவர் டேக் ஓவர் பண்றதை நீங்க பாப்பீங்க. அறியாமை நிமித்தம் நம்ம அறியாமையில சிக்கி கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்குமானா ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் சரண்டர் ஏசப்பா. அறியாமையில நான் செய்த காரியங்கள்னால கான்சிக்வன்சஸ் நான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ நோ யூ ஆர் லார்ட் ஹூ ரியலி ரிலீவ்ஸ் மீ ஈவன் ஃப்ரம் கான்சிக்வன்சஸ். இதிலிருந்தும் என்னை மீட்டெடுக்க நீர் வல்லவர் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடத்துல நிலைத்திருக்கிற கிருபைகளை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்.
எஸ் ஹோலி ஸ்பிரிட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். எஸ் லார்ட் உங்க மினிஸ்ட்ரியை நான் அப்படியே ரிசீவ் பண்றேன். என் குடும்ப உறவுக்குள்ள ஒரு வேலை எடுக்கிற முடிவுகள்ல யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் நெவர் டூ லேட். ஆவியானவர் பிரசனம் இருக்கும்போது அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, முடிஞ்சிருச்சு, போதும் போதும் டைம் கொடுத்தாச்சு அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷன் அப்படி சொல்லுவான், கோர்ட் அப்படி சொல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு லேட்டுன்னு ஒண்ணு கிடையாது. He will come and do things when you invite him in your life. எஸ் எஸ்அப்பா நான் இன்வைட் பண்றேன். ஆவியானவரே நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஐ ரிசீவ் யுவர் வேர்ட். இட் இஸ் நெவர் லேட் இன் ஹோலி ஸ்பிரிட்ஸ் டைம். இல்ல அவரோட பிரசன்ஸ் இருக்கும்போது ஐயையோ இவ்வளோ நாள் நடக்கல, இப்ப எப்படி நடக்கும், இப்ப எப்படி முடியும், அந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆவியானவர் இருக்கும்போது என்ன சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன்னா he can recreate things for you. he can recreate things for you. நிறைய பேர் நீங்க இப்ப பார்த்துருக்கீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு they recreate things. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஒரு வீட்ல இருந்து ஒரு ஃபீலோட அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு அப்படி ஒரு போட்டோ பார்த்தேன் நான். ஸோ மனுஷனுடைய மூளை எதெல்லாம் சிந்திக்குதோ அதெல்லாம் எங்கேருந்து வருது, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டில இருந்து தான் வருது. அந்த ஒரு கான்செப்டை எங்கிருந்து பிக் பண்றோம் நம்ம, மனுஷன் எங்கிருந்து பிக் பண்றான், ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டில இருந்து தான் வருது. ஸோ 1950ல சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா இருந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க ஒரு போட்டோ. அண்ட் அகேன் இப்போ 2024ல அதே வீட்டுக்கு முன்னாடி நின்று அதே மாதிரி அதே ஓல்டு வெர்ஷன், அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அதே அந்த வயசான தோட்டத்தோட அந்த வீட்டுக்கு முன்னாடி அதே விஷயங்கள் இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ணிட்டோம் வாவ்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். ஸோ இதுவே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியிலிருந்து அரையும் குறையுமாய் புரிந்து கொண்ட மனிதர்கள் இந்த கான்செப்ட் செய்வார்கள். ஆனால் யூனோ நம்ம வாழ்க்கையை ரீக்ரியேட் பண்ண நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் போது எதெல்லாம் முடியல, முடிஞ்சிருச்சு, தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட் அப்படிங்கறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால ரீக்ரியேட் பண்ண முடியும். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ரீக்ரியேட் ஒன்று வாயில சொல்லுங்க. மறுபடியும் சிருஷ்டிக்க முடியும், மறுபடியும் உருவாக்க முடியும், புதிது போல மாற்ற முடியும். அதுதான் தமிழ்ல என்ன அர்த்தம், அதுதான். ரீக்ரியேட்னா என்ன? ஏன் இத்தனை வருஷம் என் கல்யாண லைஃப்ல ஒரு சந்தோஷமே இல்லாம சண்டையும் சச்சரவுமா போச்சுன்னா God is recreating. அதாவது என்ன, இப்பதான் நீங்க கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு உற்சாகத்தை உங்களுக்குள்ள, உங்க உறவுக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட்டை பரிசுத்த ஆவியானவரால ரீக்ரியேட் பண்ண முடியும். ஐ ரிசீவ் சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க பாப்போம். ரிசீவ்னு பை ஃபெய்த் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபார் த வேர்ட் லார்ட். உங்க வார்த்தைக்காக நன்றி. உமோடு சேர்ந்து நாங்க கோஆப்ரேட் பண்றோம்ப்பா. நாங்க கோஆப்ரேட் பண்றோம். எஸ் லார்ட், வி ஆர் கோ கிரியேட்டர்ஸ் வித் யூ. நீங்க ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள சிருஷ்டிக்க அப்படியே தொடங்கும் போது நாங்க அதுக்கு அப்படியே கோஆப்ரேட் பண்ணுகிற கோ கிரியேட்டர்ஸா நாங்க இருக்கிறோம். அது ஆமேன்னு சொல்றோம். நாங்க டவுட் பண்ணல ஆண்டவரே. we don't want to doubt லார்ட். ஏன்னா நீங்க தான் இங்க சிருஷ்டித்தீங்கன்னா என்னை மறுபடியும் சிருஷ்டிக்க உமால மட்டும்தான் முடியும். மறுபடியும் சிருஷ்டிக்க, மறுபடியும் எனக்குள்ள இருந்து புதிய காரியங்களை துவங்க, எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிற மாதிரி எவ்ரி நியூ பிகினிங், எவ்ரி நியூ திங்ஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் யூ லார்ட். உங்ககிட்ட இருந்து ஆண்டவரே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ரீஹாதீரா மாஷா. யாராவது வீடு ரெனோவேஷன் பண்ணணும், வீட்டை புதுசுப்படுத்தணும் அப்படி யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏன் காட் சேஸ் ஹீ இஸ் வித் யூ. எப்படி தேவைகள் சந்திக்கப்படும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா, ரெனோவேஷன் ஒர்க் அப்படி யாராவது ஸ்பெசிஃபிக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் யூ. காட் இஸ் ரியலி ஏன்னா அதுல நிறைய மெமரிஸ் இருக்கு. அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் ஆனால் இட் இஸ் ஓல்டு. அதை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணலாம், அதை கொஞ்சம் இப்போ ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படி எதனா யாரு? ஓகே ஓகே, பிளஸ் யூ சிஸ்டர். தட் இஸ் காட் ஹானர்ஸ் தட். ஆண்டு நம்ம விருப்பங்களை என்ன பண்றாரு, ஹானர் பண்றாரு. அது நம்ம பெருமைக்காகவும் என் வீடு இப்படி இருக்குன்னு இல்லை, அது இல்லை. காட் நோஸ் யுவர் இன்டென்ஷன். இந்த மெமரிஸ் நிறைந்த இந்த விஷயம் எனக்கு பொக்கிஷம்னு நீங்க நினைக்கிறது, அது ஐடில் பண்றது கிடையாது. இட் இஸ் ரியலி வாட் டு சே, அந்த உறவை, அந்த செரிஷ் பண்ண மெமரிஸை நீங்க வேல்யூ பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்? ஸோ காட் ஹானர்ஸ் தட். ஹி வில், யுவர் நீட்ஸ் வில் பி மெட். மிராக்குலஸா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தேவைகளை சந்திக்கிறார். எவ்ரி ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்ல இருந்து தேவைகள் சந்திக்கப்படும். எஸ், ரீக்ரியேஷன் ஒன்னு எனக்கு அந்த ரெனோவேட்ன்ற வேர்டும் வருது.
ஸோ ஸ்பெசிஃபிக்கா வீடுக்கு ரெனோவேஷனுக்கு இருக்கிறவர்களுக்கு எஸ், அது எஸ் வேர்ட், அது ஆமேன், எஸ் அண்ட் ஏமேனா ரிலீஸ் பண்றார். ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அப்பா, எங்களோடு பேசுகிற தெய்வமாங்க நீங்க இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த உறவு நிமித்தம், ஒருவேளை அப்ப என் பையன் எப்படி இருந்தான், அப்ப என் பொண்ணு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா, அப்ப நானும் என் பிள்ளைங்களும் இப்படி இருந்தோம், ஆனா இப்போ இட் இஸ் ஆல் அப்பார்ட், எல்லாமே தூரமா இருக்கு, நினைச்சாலும் அந்த மாதிரி வருமா அப்படின்னு ஏக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா, எல்லா உறவுகளையும் புதுப்பிக்கிறவர் அவரே. கணவன் மனைவி உறவுன்னு நான் சொன்னேன். ஈவன் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் அது மாதிரி ஒரு புதிய அம்மா கிட்ட அதே அன்பு, அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு அதே அன்பு, எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மன்னித்து நம்மளால செய்ய முடியாத காரியங்களை நமக்குள்ள இருந்த ஆவியானவர் செய்து உறவுகளை அப்படியே புதுப்பிக்கிறார். பிலீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. எஸ் லார்ட், ஐ ரிசீவ் திஸ் ரிலேஷன்ஷிப். உங்களுக்குள்ள இருந்து, ஆவிக்குள்ள இருந்து இந்த உறவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என் மகனோடு இருக்கிற அந்த உறவு, என் மகளோட, என் பெற்றோரோட இருக்கிற உறவை நான் அப்படியே நான் ரிசீவ் பண்றேன் சப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பல வருஷங்கள் ஆகும்போது ஐயோ அப்படி அவ்வளவுதான், இதுக்கு மேல அப்படிதான் அக்செப்ட் பண்ணி வாழணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் அப்படி கொடுப்பாங்க. யூ ட்ரை டு அக்செப்ட் ஈவன் இஃப் இட் இஸ் அது சரியில்லை, மீடியாக்கார் தான், இப்படிதான் லைஃப், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், இதுலயே ஸ்டக் ஆகக்கூடாது அப்படிதான் சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, ஹீஸ் ஆல்வேஸ் என்னது மறுசீரமைக்கிற தேவன், ரெஸ்டரேட்டிவ் காட். ஒரு காரியத்தை நம்ம இழந்துட்டோம், நமக்கு இல்லை, நான் அப்ப அப்படி இருந்தேன்னு ஏங்க விட்டுறவே மாட்டார். இஸ் காட் ரெஸ்டோரர், ரெஸ்டோரர் சொல்லுங்க. மறுசீரமைப்பு பண்ணுகிற தேவன். என்னுடைய உறவுகள்ல சரி, என்னுடைய ஹெல்த்ல சரி, என்னுடைய பண காரியங்கள்ல, எல்லாற்றையும் இழந்த காரியங்கள் எல்லாம் மீட்டு கொடுக்கிற தேவன். நீங்க ஒரு மடங்கு இழந்திருந்தீங்கன்னா, ஏன் சகையை சொல்றாருல, ஒரு இடத்துல, யார்கிட்டயாச்சும் நான் தெரியாம வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு 4 மடங்கு கொடுக்குறேன் அப்படி சொல்றாரு. அப்ப ஏன் அவர் 4 மடங்கு கொடுக்குற அளவுக்கு இருதயம் டக்குன்னு மாறுச்சு? ஏன் he tasted the goodness. அதே மாதிரி அந்த 4 மடங்கு கொடுக்கிற இருதயம் ஆண்டவருக்கு இருக்காதா? ஏன் ஐயோ என் பிள்ளை இழந்துட்டான், ஆனா இழந்த துக்கத்தை மாற்றுகிற விதமா சகேயுக்கே இருக்குமா. உம் ஏன்னா ஆல் இஸ் லைஃப் ஹி வாஸ் அ சின்னர். எல்லார்கிட்டயும் அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் வட்டிக்காரன், இந்த இது டாக்ஸ் கலெக்டர், என்னென்னமோ எல்லாம் பண்ணி குறுக்கு வழியில சம்பாதிச்சு அவனுக்கே திடீர்னு இந்த குட்னஸை டேஸ்ட் பண்ணதுக்கே 4 மடங்கு கொடுப்பானா ஆண்டவர். அப்படியே நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன், இஸ் a குட் காட், குட் காட் நம்ம சொல்றோம். சகலத்தையும் அப்படியே நன்மையா செய்கிறவர். அப்ப எனக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணுவார், அளந்து கொடுப்பாரா? எத்தனை மடங்கு வேணாலும் நமக்கு திருப்பி கொடுப்பார். இழந்ததை அப்படியே சீரமைப்பார். இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தினால் நிரப்புவார். பணத்தை இழந்திருந்தால் அதிகப்படியான காரியங்கள் பணமா லிட்டரலா வருங்க. நீங்க நினைக்கிற வழியில வரலங்கிறதுனால அவர் செய்யல நினைக்காதீங்க. பல வழிகளில் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து உங்கள் மடியில விழும். ஏன் ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ஒரு பக்கமே பார்த்துக்கிட்டு இதுல தரல ஆண்டவர், இதுல தரல ஆண்டவர் நினைக்காதீங்க. எனி வே இட் கேன் கம், பி ஓப்பன் டு ஹிஸ் சேனல்ஸ். எஸ்அப்பா, ஐ ஜஸ்ட் ரிசீவ். அது எப்படி இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்ன்றது இல்ல. எனி ஹவ் நீங்க இழந்ததை எப்படியாகிலும் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்கறதுக்கான எல்லா காரியங்களையும் அலைன் செய்யறார். எஸ், தேங்க்யூ லார்ட், ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்க. எஸ், அதெல்லாம் நம்ம அனுபவித்து தான் சொல்றோம். ஏன் ஒரு விஷயம் ஐயோ இப்படி நஷ்டப்பட்டுட்டோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நாங்க ஆதங்கப்பட ஆண்டவர் எங்களை விட்டதே கிடையாது. somehow he is restored. அதோட அதிகமான காரியங்கள் அதுல இருந்தே எடுக்க வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தருக்கும் அந்த அனுபவமே மாற்றுவார். நஷ்டப்பட்டு இருப்பீர்களா, ஏமாந்து இருப்பீர்களானால், முன்ன நின்று கஷ்டப்பட்டிருப்பீங்களானா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெஸ்டோர் பண்றாரு. ஐ ரிசீவ் இட் லார்ட்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒன்லி திங் இஸ், இப்ப நான் ஒன்னும் எனக்கு ஆண்டவர் மைண்ட்ல எனக்கு சொல்ல சொல்ல ஐ எம் ஜஸ்ட் டிக்ளேரிங் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்றவங்க எல்லாம் உங்க ஸ்பிரிட்ல அது டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். It will start manifesting. Just believe it has happened. Thank you Jesus, thank you Holy Spirit. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுவீர்களானா அதை செய்து முடிச்சுட்டு தான் அட்டரே பண்ண வைப்பீங்க ஆண்டவரே. இட் இஸ் லாக் லைக் மனுஷன் மாதிரி அல்லப்பா. ஒரு காரியத்தை சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன், செய்யறேன்னு சொன்னேன், இன்னைக்கு அப்படி இல்லை அதனால செய்ய முடியாது அப்படி சொல்லுகிறவர் நீங்க கிடையாது. மனம் மாற நீர் மனு புத்திரர் அல்லன்னு தெளிவா எங்களோட பேசியிருக்கிறீர். ஒரு காரியத்தை நீங்க சொல்ல உதடுகளை விளம்ப வைத்தீரானால்
அதை நீங்க மாற்றவே மாட்டீங்கன்னு எங்களோட பேசியிருக்கிறீங்க அப்பா. எல்லாவற்றையும் முடித்து துவக்குகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப கூட டிக்ளேர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இட் இஸ் டன், இட் இஸ் டன், இட் இஸ் டன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் ஆண்டவரே நீங்க அரவணைத்து கொண்டு அவர்களுடைய அன்பு தேவையை சந்தித்து அவர்களுடைய தனிமை உணர்வை எல்லாம் மாற்றி அவர்களுடைய காயங்கள் எல்லாம் கட்டி தேவ அன்பு அவர்கள் இருதயத்தை ஊற்றப்பட்டு இந்த லைஃப்பை நான் வாழணுங்கிற ஆசை அவர்களை பிடித்து கொள்ளட்டும்ப்பா. இந்த லைஃப் எனக்கு தேவன் கொடுத்தது, நான் சந்தோஷமா நல்லா வாழணுங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த டிசையர் ஃபார்ம் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஏதோ வாழ்க்கை ஓடுதுங்கிற அந்த ஒரு பாசிவ்னஸ் எல்லாம் போட்டு ஆண்டவர் அந்த விரக்தி நிலையெல்லாம் மாறுவதாக மாறுவதாக. இது தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, நான் சந்தோஷமா அவரோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிடிப்பு உண்டாகட்டும் இசப்பா. அர்த்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எவ்ரி டே let there be meaning in their life. காலையில எழும்புறதுக்கு அவர்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டும் சுவாமி. எஸ் ஹோலி நைட்டு போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டும். ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் த என்ஜாயிங் மை நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் உண்டாகட்டும்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க எவ்வளோ அழகா நடத்துறீங்க, எவ்வளோ எங்களை அரவணைத்து எவ்வளோ ஆற்றி தேற்றி எங்களை அருமையா நீங்க நடத்துறீங்க ஏசப்பா. we give you all the glory lord. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்க எங்க லவ்டு ஒன்ஸ்க்கும் நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா. அவர்களுக்கு வாழ்க்கையை குறித்த அர்த்தம் அப்படியே பிடித்து கொள்ளட்டும். தேவனுடைய வெளிச்சத்துக்குள் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஒளியின் இடத்துல அவர்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா எல்லாரும் உம்முடைய சத்தியத்திற்குள் வருகிறதை பார்க்கிறோம். உம்மை இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா நீங்க ஆண்டவரே அவர்களை உம் அன்பு நண்டைக்கு இழுத்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இட் இஸ் நெவர் டிஃபிகல்ட் ஃபார் யூ, நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தி லார்ட். உமக்கு எதுவுமே கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, இம்பாசிபிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்க எல்லாருடைய ரட்சிப்பை நாங்கள் அப்படியே பார்க்கிறோம் ஆண்டவரே. அவங்க சந்தோஷமா இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிரம்பி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எஸ் லார்ட், நீங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அதை ஆசீர்வாதமாய் கொடுத்து விட்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹோராமா ஷக்கரா பௌதரா மேஹதரமா கரபூஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி, வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. நிறைய பேருக்கு நிறைய அடையாளங்களா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க பாருங்க. வாட் எவர் வி ஆர் டிக்ளேர்ட் டுடே, இதுதான் நடக்குது. நான் என்னென்னமோ நினைச்சு குழப்பி வச்சிருக்கேன் மைண்ட்ல. when God speaks it is done. அதற்கான அடையாளங்களை தேடுங்கள். இப்போ ஒரு நோயினை வந்துட்டு வச்சுக்கோ, ஒரு ஒரு ஹெட்ஏக்னா ஐயோ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் ஏதாவது பாக்குறோம்ல, ஐயோ அடுத்து இது வந்துருமோ, அப்புறம் ஜலதோஷம் வர மாதிரி இருக்குன்னு வர மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம அது தேடுவோம், அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். ஆனா ஆண்டோட வார்த்தை வரும்போது அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஏன் பணம் வரவுன்னா கண்டிப்பா இட் இஸ் ஹேப்பனிங். சுகம்னா யா ஐம் ஃபீலிங் பெட்டர், ஐம் ஃபீலிங் குட். அது வந்து நம்ம பை ஃபெய்த் இல்ல, இட் இஸ் ஹேப்பன்ட்னு அர்த்தம், இட் இஸ் டன்னு அர்த்தம். ஏன் அதற்கான அடையாளங்களை தேடுங்க பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் அனுகூலமான அடையாளங்களை காட்டி நம்மள உற்சாகப்படுத்துகிற தேவன். டு ரியலி க்ரோ இன் ஃபெய்த். அதை கம்ப்ளீட்டா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் அலைன் ஆகணுமோ, இதெல்லாம் நம்ம கண்ணில் படணுமோ, இதெல்லாம் நம்ம காது கேட்கணுமோ, யாரை நம்ம மீட் பண்ணணுமோ, எந்த டைம்ல எங்க போகணுமோ, இது எல்லாம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். பிகாஸ் the word created everything. So the same word is being declared in your life. இப்போ அதே வார்த்தையை தான் தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தை சகதியும் அப்படியே அலைன் பண்ணிட்டு சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறது. ஏன் பிலீவ் இட், ஐ ரிசீவ் இட்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணிக்க. எஸ் லார்ட், அனுகூலமான அடையாளங்களை நான் பார்க்கிறேன். கையளவு மேகத்தை நான் பார்த்துட்டேன். அது மாதிரி நீங்க ஐயா just confess and receive. just receive. பிள்ளைகளுக்குள்ள நீங்க பார்க்கும் போதெல்லாம் see the love of God in them. ஏசப்பாவோட அன்பு அவர்கள் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறதை பாருங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன குட் டீட்ஸும் இது தேவன் தான் அவர்களை செய்கிறான்னு நினைங்க. ஏன்னா எந்த நல்லதும் தேவனிடத்துல தவிர வேற எந்த சோர்ஸ்லயும் வர முடியாது. ஏன் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தவர், அவருடைய சாயல் தான். நீங்க இப்ப நீங்க பிள்ளைங்க கிட்ட சின்ன குட்டை பாக்குறீங்க, இதுக்கு பெரிய விஷயத்துக்கு பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா சின்ன சின்ன மாற்றங்களை பாக்குறீங்கன்னா கொண்டாடுங்கள். எஸ், என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, பரிசுத்த வித்து, என் தேவன் அவர்களை மாற்றுகிறார், அவருக்குள்ள பெரிய காரியத்தை செய்யறாரு, அவங்க கிட்ட போதிக்கிறாரு, அவங்க கிட்ட பேசுறாரு, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, அதனால எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு see as whole. அந்த அடையாளத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி நீங்க கொண்டாட ஆரம்பிங்க. ஈவன் இஃப் யூ see the small changes. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் மொத்தமா
ஃபினிஷ்டா கிஃப்ட் ரேப் பண்ணி மேல போ வச்சு கொடுத்தா தான் கிஃப்ட்ன்னு நீங்க நினைச்சிருப்பீங்களானா ஏன் அது வந்து இந்த பிசிக்கல் gift ஓகே. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நமக்கு தெரியாது இது எங்க பசில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். எது எங்க ஃபிட் ஆகும். ஆனா ஒன்ஸ் அது அப்படியே பொருந்தி வரும்போது அதுக்குள்ள இருக்கிற உருவத்தையும் அர்த்தத்தையும் நம்ம எப்படி பார்க்கிறோமோ ஏன் எல்லாமே இருக்கு அந்த பீஸ்க்குள்ளதான் இருக்கு. ஆனா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு டிஸ்அலைன்டா இருக்குது. அலைன் ஆகாம இருக்குது. So when the word is being released and you received it with faith, இப்போ அலைன்மெண்ட் மட்டும்தான் நடக்குது. எந்த பசல் எந்த பீஸ் எங்க வரணும் அப்படிங்கிற அலைன்மெண்ட் அப்படியே நடக்க நடக்க உங்க அடையாளங்களை பார்ப்பீங்க செய்வீங்க. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா ஏய் இதுதானா அந்த பிக்சர்ன்னு தோணும். இதுதானா அதுன்னு தோணும். இதுதான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்தாரா புரியல தலையும் புரியல காலம் புரியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆயிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ம் ஸோ ஏன் காட் நோஸ் எவ்ரிதிங். காட் நோஸ் எவ்ரிதிங். நம்ம லைஃப்லயும் பசில் மாதிரி இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வேலை எதுவுமே புரியலைனாலும் காட் அவர் அனந்த ஞானம் உள்ளவர். ஹி நோஸ் எவ்ரிதிங். ஹி நோஸ் எவ்ரிதிங். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் குட். சகலமும் நன்மைக்கு நேராக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஹி இஸ் அ குட் காட், குட் ஃபாதர். ஹிஸ் டேக்கன் கேர் ஆஃப் எவ்ரிதிங். சொல்லுங்க என் அப்பா என்ன பொறுப்பெடுத்துட்டார், என் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துட்டார், என்னுடைய ஃபினான்ஸை பொறுப்பெடுத்துட்டார், என் ஹெல்த்தை பொறுப்பெடுத்துட்டாரு. எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆல்ரெடி. அதனால ஐ கேன் பி அட் ரெஸ்ட். நான் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், நான் நிம்மதியா இருக்கலாம், நான் சந்தோஷமா இருக்கலாம், நான் அப்படியே நவுல இருக்கலாம். ஏன் நாளைக்கு பத்தின பயமும் வேண்டாம், பழைய விஷயத்த பத்தின கவலையும் வேணாம். இப்படியெல்லாம் நடந்து போச்சு என் லைஃப்ல அப்படின்னு சோகமும் வேண்டாம். எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு எஸ் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் டே, ஃபார் திஸ் ப்ரொவிஷன், திஸ் ஹெல்த், திஸ் ரிலேஷன்ஷிப். எல்லாத்துக்கும் நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நவுலேருந்து தேங்க் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுகிறதுக்காக நன்றி அப்பா. பேசினதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருத்தர் கூட ஆண்டவரே எஸ் ஹோலி ஸ்பிரிட் அந்த ட்ராக்ல இருந்து they should not ஃபால் ஆஃப் த வேகன் லார்ட். அத அந்த இந்த ஓட்டத்திலேயே ஓடுகிற கிரேஸ் மனநிலையில அப்படி ஒரு நிலைவரத்தை நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட் நிதானமாய் உங்களுடைய காரியங்களை அப்படியே பெற்றுக்கொண்டு அதிலேயே நடக்கிற கிருபைகளை நான் அப்படியே ரிலீஸ் பண்றப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஃபார் யர் என்கரேஜிங் வேர்ட்ஸ். எங்களோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசிர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன்ப்பா. எல்லாரையும் ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஊழியத்துல இருக்கிறவர்கள் இதுல கனெக்ட் ஆயிருப்பார்களானா அவர்களுக்கான சகல கிருபைகளும் அப்படியே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவங்க ஆல்ரெடி ஆண்டவர் நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. அவங்கள அப்படியே நீங்க அழகா வணைந்து கொண்டு வந்துட்டீங்க ஏசப்பா. உடைய ஆவியை வைத்திருக்கிறீங்க, வரங்களை வைத்திருக்கிறீங்க, வல்லமையை வைத்திருக்கிறீங்க. let them shine for you lord. அப்படியே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற கிருபைகளை அப்படியே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் இயேசுவின் நாமத்தினால். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். நீ அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we give you all the glory in Jesus name. Amen, amen, amen. Yes. bless you all, bless you all. எல்லாம் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ம் ஏன் கையளவு மேகத்தை தேடுங்க. எங்க ஆமா இது எனக்கு அடையாளம், இது எனக்கு அடையாளம் தேடி சேர்த்து வச்சுக்கோங்க. என்கரேஜ் யுவர் செல்ஃப், சி சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். சின்ன சின்னதை பார்த்தாலும் கொண்டாட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ம் ஸோ அதுதான் நமக்கு ஹோம் ஒர்க். ம் வீட்டில் உட்காந்து கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இதெல்லாம் ரீசெண்டா எனக்கு ஆண்டவர் எனக்கே பேசிக்கிட்டு இருக்கார். எனக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கார். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ரிலீசிங் தி சேம் திங் டு யூ ஆல். பிளஸ் யூ ஆல். பை பை. டேக் கேர், டேக் கேர். பை.